Hey guys, welcome back to my channel. என்ன நாள் பார்த்தீங்கன்னா நான் என் மாமியார் வீட்டுக்கு போக போகிறேன். ஸோ பாப்பாவுக்கு 3 மந்த்ஸ் வந்து முடிஞ்சதுனால இன்றைக்கி வந்து எங்கள் மாமியார் வந்து கூட்டிகிட்டு போக போகிறாங்க. இவ்வளோ நாள் ஜாலியாக அம்மா வீட்டில் அம்மாவே வந்து சமைச்சு அம்மாவே பாப்பாவை பார்த்துக்குறோம். இனிமேல் வந்து மாமியார் வீட்டுக்கு போனோன்னே ஃபுல் பொறுப்பும் வந்து நான் டேக் கேர் பண்ணிக்கணும். ஸோ பாப்பாக்கான திங்ஸ்லாம் வந்து பேக் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அந்த கேரிங் பேட் அப்புறம் வந்து இந்த ஆர்கனைசர் நான் ஒன்று காமிச்சல. ஸோ அதில் ஆர்கனைஸ் பண்ணிட்டு அந்த ஆர்கனைசர் அப்படியே வந்து தூக்கிட்டு போயிட்டேன். அப்புறம் என் ட்ரெஸ்ஸும் வந்து பேக் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து பேம்பர்ஸ் டயப்பர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வாட்டி பெரிய பேக்கே வாங்கிட்டோம். அம்மாவை நிறைய விஷயத்தில் நம்ம டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்திருப்போம். பட் நம்மளோட ப்ரெக்னன்சி அண்ட் ஃபீடிங் ஃபேஸில் தான் அவங்களோட அருமையே வந்து தெரியும். பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா தங்க கொலுசு வாங்கியிருந்தாங்க. ஸோ காலுக்கு போட்டோன்னா ரொம்ப அழகாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா 1.5 சவரன். இதுதான் வந்து ஸ்டார்டிங் சைஸே பாப்பாங்களுக்கு. கொஞ்சம் லூஸாக தான் இருந்தது. அதனால் இப்போத்துக்கு நாங்கள் நூல் கட்டி மேனேஜ் பண்ணிக்கிட்டோம். தங்க கொலுசு போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு போட்டு பார்க்கணுன்னு கொஞ்சம் ஆசையாக இருந்தது. நெக்ஸ்ட் அன்றைக்கி விநாயகர் சதுர்த்தின்றனால வீட்லேயே வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் பிளான் பண்ணியிருந்தோம். வெத்தலையை வச்சு விநாயகர் மாதிரி பண்ணிவிட்டு பாப்பாவுக்கும் க்ரீன் ட்ரெஸ் போட்டு சூப்பராக வந்து ஃபோட்டோஸ் எடுத்திருந்தோம். அவங்களும் நல்லா போஸ் கொடுத்துருந்தாங்க. அப்பா வந்து எங்களுக்கு சீர் வச்சுருந்தாங்க, பழம், அதுக்கப்புறம் காசு வச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வாங்கும் போது பயங்கரமாக வந்து ஒரு ஹெவி ஹார்ட்டடாக இருந்தது. ஐயோ நம்ம அம்மா வீடு மிஸ் பண்ண போகிறோம், அகெயின் எப்போ வர போகிறோன்ட்டு. பாப்பாவுக்கு கொஞ்சம் ஃப்ரீயான ட்ரெஸ் வந்து போட்டு விட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நல்லா வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வெளியே கூட்டிகிட்டு வந்தாலே நிறைய திங்ஸ் வந்து பார்க்குறதுனால ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. குட்டி கால் கொலுசு பார்க்க ரொம்ப ஆசையாகவே இருந்தது. அதனால் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். மாமியார் வீடு பீச் சைடு தான் போகணும். விநாயகர் சதுர்த்தினால நிறைய பேர் வந்து இந்த விநாயகர் கரைக்கிறதுக்காகவும் அதுக்கப்புறம் சுற்றி பார்க்கவும் வந்திருந்தாங்க. அங்கே இருக்க ஒரு கோயிலுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். அவங்க எங்கள் மாமியார் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் தான் இது. அதை மாட்டி விட்டோன்னு ரொம்ப அழகாக இருந்தாங்க. ஸோ கோயிலுக்குள்ளே வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்து போகணும். ஸோ கோயிலில் கூப்பிட்டு போனோன்னா அங்கே இருக்கவங்க நிறைய பேர் வந்து பாப்பா வந்து கொஞ்சிட்டு இருந்தாங்க. ஸோ அம்மன் சாமி தான் வந்து மெயினான சாமி அங்கே. இவங்க பார்த்திங்கன்னா அங்காள பரமேஸ்வரி, இதுதான் எங்கள் குலதெய்வம். பாப்பா வந்து இந்த ட்ரெஸ்ஸில் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்ததுனால வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். எனக்கு பிங்க் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் எப்போவுமே ரொம்ப பிடிக்கும். அது சூப்பராக இருக்கும் கேர்ள் பேபிஸ்க்கு. அப்புறம் கோயிலில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேங்கிள் வச்சு டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அட்லாஸ்ட் வந்து எங்கள் மாமியார் வீடு வந்து ரீச் பண்ணியாச்சு. ஆர்த்திலாம் எடுத்துகிட்டு எங்களை வந்து உள்ளே வரவேற்றாங்க. அப்போ வந்து நல்லா வந்து பார்த்துட்டே இருந்தாங்க. என்னடா இவங்க பண்ணுறாங்க நம்மளை வச்சுன்ற மாதிரி. ஸோ அது வந்து குவார்ட்டர்ஸ்ன்றதுனால நிறைய குட்டீஸ் வந்து அங்கே இருப்பாங்க. அவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க, எப்போ குட்டி பாப்பா வரும் குட்டி பாப்பா வரும். வீட்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி அவங்க ஃபுட் பிரிண்ட் வந்து வைக்கலான்றதுக்காக குங்குமத்தை கரைச்சி அதில் கால் டிப் பண்ணிட்டு இந்த பேப்பரில் வச்சுருந்துருந்தோம். 2 hour சர்ப்ரைஸ். என் சிஸ்டரின்லாம் வந்து எங்கள் ரூம் வந்து இப்படி டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க, வெல்கம் பிரின்சஸ்னு. இல்லை வர நாத்தனார் மாதிரி இல்லாமல் எனக்கு ஒரு நல்ல நாத்தனார் வந்து அமைஞ்சிருக்காங்க, டச் வுட். அப்புறம் பார்த்திங்கன்னா கேக்கும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, வெல்கம் ஹோம்னு. என் பையன் கேக் பார்த்தாலே வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுவான். ஸோ அவன் தான் கேக் கட் பண்ணணுன்ட்டு இருந்தான். ஸோ கேக்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு சூப்பரான ஃபோட்டோ ஷூட் வந்து எடுத்தோம். இனி வர வீடியோஸ் எங்கள் மாமியார் வீட்டில் இருந்து எடுப்பேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.